என்னாச்சுன்னு கேட்க இல்லாத மனுஷங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. பேசிக்கா எனக்கு வந்து அவங்க தூங்குனா பிடிக்காது சார். சோ காலைல நான் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களும் எந்திரிச்சிடணும். பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது. மனுஷன் தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன சொல்லி கலப்பலாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒண்ணு தோணிடும். என்ன ஒரு ஏத்தம் பத்தியா. சோ என்னென்ன பண்ண முடியுமோ என் சைடுல இருந்து எல்லாமே பண்ணுவேன் சார். அதான் என்னது பலது இருக்குதே, எதை சொல்றது? பாப்பு மயக்கமா வருதுடா, காலையில இருந்து நின்னுட்டே இருக்கேன்டா, எல்லா வேலையும் நான் தானே ஒண்ணு நம்பி தானடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாது, கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் ரொம்ப நாளா சொல்லி பார்த்துட்டே இருக்கேன், சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணியே தர மாட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபைனலா ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டிராஃபிக்ல நின்றுட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட்டே ஆகலை, நீங்க வந்தாதான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி டிராமா போட்டோடனே சோலி முடிச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இது நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு கூப்பிட்டுட்டீங்களா? ஆமா, அப்படி பண்ணாதான் அவங்க பண்றாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஓ, நீ அப்படி வரியா? உங்களால உண்மையிலே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியுமா? முடியாது. முடியும், கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். ஓ, அப்படியா விஷயம்? ஆக்சுவலா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ல எப்படின்னா அம்மாக்கெல்லாம் அவங்க பாவம் அவங்க நோய்களை மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது தப்பு தான், நாங்களே அதை அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கிளியர். ரொம்ப பெருமையா இருக்க. நான் ஆக்சுவலி பர்த்டேக்காக ட்ராமா பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராமா பண்ணதான் புரியும். அவங்க மரமண்டைக்கு அது வரைக்கும் ஏறவே ஏறாது. இது ஏன்னு தெரியல. ஸோ அவங்ககிட்ட இப்போ எனக்கு ஒரு 1 மந்த் இருக்கு, என் பர்த்டே 2 மந்த்ஸ் இருக்குன்னா நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடணும். ஐயோ, மீண்டுமா என்ன வேணும்ன்றதை நான் இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சே பாரு, எல்லா ட்ரெஸ்ஸும் பழசாயிருச்சு, புது ட்ரெஸ் எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்படியும் அவருக்கு புரியாது. இல்ல புரியல. ஸோ அந்த பர்த்டே, எனக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு விஷஸ் கொடுங்க, என் பர்த்டே வருது, அது கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளே எங்களுக்கு விடிஞ்சிரும். சாவும்ல. கண்டிப்பா அங்க ஒரு டிராமா, ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும், இல்ல அந்த காரியம் நடக்காது. ஐயோ சாமி. ஒரு 2 டேஸ் முன்னாடி நடந்தது தான் இது. தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு என்னப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஐயோ 2 பேருமே சொல்லிட்டு இருந்தோம், லாஸ்ட் டைம் நான் தானே தண்ணி எடுத்துட்டு வந்தேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் வந்து நான் எடுத்துட்டு வர முடியாது, நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு என்ன பிடிக்கலாம், நீ வேணா என்ன போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுரு. இது தண்ணியில பார்த்து தரதுக்கா? என்ன கொடுமை சரவணன். எங்க அம்மா வீட்டுல விட்டுரு, நான் அங்க வேணா போய் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னாதான் சார் அவன் பக்கம் இருந்தா அந்த வேலை நடக்கும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்கும் நான் துணி துவைச்சதே இல்ல. பெரிய விஷயம்யா. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல என்ன துணி துவைக்க சொல்லும் போது, டேய் நானே குறை மாசத்துல பிறந்திருக்கேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுது. துணி துவைக்க சொன்னதுக்கா? சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? குறை மாசத்துல பிறக்கிற குழந்தை வந்து அன்ஹெல்த்திலாம் கிடையாது, அவங்களும் ஹெல்த்தி தான். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது. மடிக்க தெரியும், எனக்கு கத்துக்க வேண்டியதானே? அது நல்லா இருக்காது. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. நடுவுல காய போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அவங்களே செஞ்சிருவாங்க. வாய பாரு. இந்த விஷயத்த இப்படி சொல்லிட்டு போனா போதுங்க, இப்படிலாம் சொல்லுவாப்ல அப்படின்னு உங்களுக்கு இது தோன்றுகிற விஷயங்கள். எஸ் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்போ வீக்கெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க எங்க போகணும் அங்க போகணுன்ட்டு. ஆனா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு கோயிலுக்கு போகணும்னுவாங்க பக்கத்துல. சார் நம்ம கோயில் தானே பக்கத்துலன்ட்டு கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈசிஆர்ல இருக்க கோயிலுக்கு போகணும்னுவாங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அங்க ஈசிஆர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சூப்பரா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்சா இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவளம் பீச் பார்த்துடலாம். அந்த பீச் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆக மொத்தம் 1 டே ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டு யூ மேட் மை டே அப்படி இப்படின்ட்டு போட்டு யூ ஆர் மை பெட்டர் ஆஃப் அப்படி இப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி பண்ணி விட்டுறது. நக்கல்யா அவனுக்கு. அவருக்கு கொஞ்சம் தோணு, ஓகே நம்ம வைஃப் அந்த மாதிரிலாம் போட்டுருக்கா, என்கரேஜ் பண்றாங்க கொஞ்சம் சில்லுனா. எனக்கு இந்த என்கரேஜ்மெண்ட்டே வேணான்றேன் நான். ஆணியா புடுங்க வேணாம். எங்க ஊரும் அவங்க ஊரும் கொஞ்சம் டிராவல் அதிகம், திருநெல்வேலி வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கு. ஸோ எனக்கு 4 டேஸ் கேப்ல லீவ் வந்துச்சு. ஓ அப்படியா? நான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ நெக்ஸ்ட் மந்த் தலை தீபாவளி வருதுல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1 மந்த் உன்னால வெயிட் பண்ண முடியாதா, ஒரு 10 டேஸ் உன்னால வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னாங்க. எனக்கு தெரியுது அந்த 10 டேஸ் என்னால வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா,
சரி போகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்படியா? அப்படிச்சா? எனக்கே தெரியும் ஃபினான்ஷியல் வழியா 10 நாளைக்கு ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்கு ஃபினான்ஷியல் ரீதியில எனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீ அலட்சியம் காமிக்க எமோஷனலா நான் ரொம்ப பிரேக் ஆகுறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உன்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வர வைக்கிறதுக்கு எனக்கு 2 days 3 days நான் ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கு பேசுற மாதிரி தெரியுது. ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க சார் அவங்க எக்ஸெப்ட் பண்றது அந்த வார்த்தையை மட்டும். நம்ம வார்த்தை சொல்லிட்டா எங்க என்ன கூட்டு போகலன்னு கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு அதை சொல்லாம இருக்கும். என்ன மனுஷன்? இல்ல இப்ப அவர் என்ன பயப்படுறாருன்னா ஒருவேளை கூட்டு போக முடியலனா என்னடா கேட்ட? ஆக்சுவலி நானே எனக்கு கூட்டு போறேன்னு சொன்னா என் வாயிலேருந்தே வந்துரும். இல்லப்பா ஃபினான்ஷியல் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மாமி இருக்காங்க. ஸோ மாமி கிட்ட போய் நான் ரெக்வஸ்டா கேட்குறேன். அவங்க வந்து முடியாது, நீ 10 daysக்கு அப்புறம் போக போறல, இப்போ எதுக்கு நீ போகணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அம்மா பேச்சு கேட்டுட்டு இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அழுது நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு என் வாயிலே சொல்ல வச்சா. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சரி இப்ப சொல்ல வச்சுட்டு போனீங்களா இல்லையா? போகல. எனக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே பேசல. அவளுக்கு தேவை அந்த வார்த்தை. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? மார்னிங்ல இருந்து சண்டை நடந்திருக்கும், நைட் வரைக்கும் அப்படியே அமைதியா பேசாமலே 2 பேருமே அப்படியே இருந்துட்டு இருப்போம். ஓ அப்படியா விஷயம்? சரி நைட் தூங்கும் போதாவது சண்டே ஃபுல்லா முடிச்சுக்கணும், நாளைக்கு எந்திரிக்கும் போது நல்லா இதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் நார்மலா அப்படிதான் நினைப்பேன். நைட்டு அவங்க பாட்டு படுத்துருவாங்க, எந்த சண்டையும் நடக்காத மாதிரி நார்மலா வந்து நிம்மதியா தூங்கிடுவாங்க. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? அப்ப தேம்பி அழுகிற மாதிரி சவுண்ட் விட்டு திரும்பி பார்ப்பேன், அப்பயும் அசைவே இருக்காது. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. இன்னும் சத்தமா தேம்பி அழுகிற மாதிரி கட்லே ஆடுற அளவுக்கு தேம்புற மாதிரி அப்படி சவுண்ட் விட்டு திரும்பி பார்ப்பேன். அப்பதான் இப்படி பண்ணிட்டு என்ன அழுதுட்டு இருக்கியா, என்ன பண்ற அப்படிங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சோ அப்ப சண்டே சமாதானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு டிராமா போட வேண்டியிருக்கு. ஆமா, சகஜ நிலைக்கு திரும்ப. என்ன கொடுமை சரவணன். எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா சண்டை வரும் சார். நான் வந்து வீரப்பா அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். என்னடி சொல்ற? அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பேக் அப்பதான் எடுத்து அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு நான் வந்து விட்டு போறேன். அட பாவி. நடிப்பார் சார். எனக்கு தெரியும் அவர் போக மாட்டாருன்னு. வாசல் விட்டு கூட தாண்ட மாட்டாரு. சரி அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். அவரே வந்து அந்த பேக்கை தூக்கி போட்டு வெறுப்பாயி நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வெறுப்பாயி அவரே ரூம்குள்ள போய் சதிர் படுத்துருவாரு. குச்சமே இல்ல. இப்போ என்னோட சைடு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பெருசா நான் செய்யணும், நகை செய்யணும் அப்படின்னா நான் ஒரு டிராமா பண்ணாதான் சார் அது நடக்கும். சரி. ஏன்னா இவர் வந்து சிம்பிளா ஒரு 1000 ரூபாய் வச்சு முடிச்சிடலாம், 2000 ரூபாய் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. வீட்டு மாப்பிள்ள நம்ம ஆளுங்களே நாம தான், நீங்க தான் பெரிய ஆளு, நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லி வச்சிட்டேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நல்லா ஏத்தி விட்டு நல்ல ஒரு இது ஒரு டிராமா. இப்ப அவங்க வீட்டுல தங்கச்சி பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு பெருசா செய்யணும் நினைப்பார்ல. இது ஒரு நல்ல கேள்வி. ஸ்கேன் பண்ணணும், ஏதாவது ஒரு மெடிக்கல் சைடான ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்குன்ற மாதிரி ஷோ பண்ணிடுவேன். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலினா என்னன்னு. அதாவது வீட்ல மனுஷன் ஒரு கில்ட்டிலே வச்சிருக்கிறது இருக்குல்ல. வேற சொல்லிட்டா எனக்கு ஸ்கேன் பண்றதை விட நீங்க நகை செய்யறது பெருசான்னு கொஸ்டின் பண்ணலாம். அதுக்காக அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதையும் உங்க ஆளுங்களுக்கு செய்யறதுக்கும் பண்ணணும், அப்புறம் அவங்க ஆளுங்களுக்கு செய்யக்கூடாதுன்னா எப்படி? அது மேக்ஸிமம் அவர் அவங்க சைடு எனக்கு தெரியாமலே செஞ்சுட்டே இருப்பாரு சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் கேக்குறது என்னைக்காவது ஒரு நாள் தான் கேக்குற மாதிரி இருக்கும், கேட்டு பாருங்க. ஏன் தம்பி எவ்வளவு தெரியாமலா செய்வீங்க? செய்வேன் சார், செய்வேன். You are really a God gifted child. ஏன் நீங்க தெரியாம செய்றீங்க? தெரிஞ்சு செஞ்ச ஒரு பயம்தான். என்னன்னா திட்ட போறாங்களோ, அப்ப என்ன ஆகுனா அழுகுவாங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு அளவு தான் கொடுக்க முடியும், நிறைய கொடுத்துட்டே இருந்துச்சு, நிறைய செஞ்சுட்டே தான் இருக்கணும். லைஃப் லாங் நீ செய்ய தான் போறேன். என்னோட இது எல்லாமே உங்களோட சேலரியில முக்காவாசி செய்ய தான் போறீங்க. சேலரியில முக்காவாசி உங்க வீட்டு சைடு செய்யறதுல போயிடுது இல்லையா? போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க சைடு செய்யாதீங்க, காவாசியா அது மிச்சமாட்டும். சாம்பார் அப்ப எனக்கு சரி சார், என்ன இது நியாயமான ஷோன்னு சொல்லி வந்தோம் சொன்னாங்க. நீங்க ஜென்யூனா பண்றது இவங்க எதெல்லாம் டிராமான்னு நினைச்சறாங்க, ஹர்ட் ஆயிடுது உங்களுக்கு. பல இருக்குதே, எதை சொல்றது? கோவமா பேசுறது, கத்தி பேசினா நான் பயந்து அழுதுருவேன், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சும் அவங்க கத்தி கோவமா பேசுவாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஜென்யூனா நான் அழுதாலும் நீ நடிக்கிற, உனக்கு பயப்படல ஆனாலும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். என்ன பண்றது? அவங்க கத்துனா ஸ்ட்ரெஸ் ஆகி அழுவாங்கன்றது புரியுது. ஒருவேளை இவங்க எப்பயுமே பண்றதால ஒருவேளை இருக்குமோ, இது டிராமாவா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே,
கரையிறானா? அவங்க நடிச்சு அழுதுட்டா கூட நீங்க எப்படி அதெல்லாம் பிடிச்சி கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பீங்க? இல்ல எனக்கு அந்த நேரத்துல டென்ஷனா இருக்கும்போது நான் என்ன பேச முடியும்? அந்த நேரத்துல கோவத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சபாஷ், சரியான போட்டு. இப்ப நீங்க உங்க கோபத்துல இருக்கப்போ உங்க கோபத்தை அவங்க புரிஞ்சுக்கணுமா, இல்ல உங்க கோபத்தால அவங்க அழறாங்கல்ல, ஐயோ அவங்க அழுதுட்டாங்களே, நீங்க அதை புரிஞ்சுக்கணுமா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல கோபத்தை சீன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம், அது அவங்களுக்கு தெரியுது, வந்து கேக்குறாங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தா கத்த மாட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? கொஞ்சம் எனக்கு ஒரு மைண்ட் செட் சரியில்லைப்பா, அப்புறமா அதாலும் பேசு, அப்புறமா வான்னு சொல்லுவேன். மறுபடியும் துருவி கேட்பாங்க. தூண்டுறதுன்றதுல சார் அவருக்கு என்ன டென்ஷன் இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது கேட்கறது. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல சார் மொபைல்ல இருக்க டேட்டா மாதிரி மைண்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க சார். அவங்க என்ன மாதிரி மைண்ட் இல்ல செட்ல நீங்க ரொம்ப அசியூம் பண்றீங்க. நீங்க எல்லா நேரத்துல எதுவெல்லாம் உங்களுக்கு சுமையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா தான் தெரியும் ஐயோ அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க ரொம்ப கோபத்திலையோ ஆற்றாமையோடையோ தனிமையிலையோ சோகத்திலையோ இருக்கிறப்ப என்னாச்சுன்னு கேட்க இல்லாத மனுஷங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு.